வாங்க சார், வாங்க சார். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டத்தை போதை இல்லாத மாவட்டமாக உருவாக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டுகளில் கடந்த 2023, 2022 அந்த மாதிரி கடந்த 5 ஆண்டுகளில் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களோ அவர்கள் அனைவரும் வந்து அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தனி சிறப்பு பதிவேடு வந்து ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த பதிவேட்டில் இருக்கவங்க எல்லாரையும் வந்து மந்த்லி ஒரு முறை வந்து நம்ம போலீஸ் டீம் அந்தந்த ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் டீம் வந்து அவங்கள வந்து கண்காணிச்சுக்கிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கல்வி ஆண்டில் வந்து பள்ளிகளுக்கு அருகாமையில் வந்து குட்கா முதலிய பொருட்கள் வந்து எதுவும் விற்பனை செய்யாமல் தடுப்பதற்காக வந்து இப்போ இருந்தே வந்து நாங்கள் ரெய்டு வந்து ஆரம்பிச்சிட்டோம். அந்த ரெய்டில் வந்து ஹோல்சேலர்ஸையும் நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம். அதே போல் யாரெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் செல்லர்ஸ் இருக்காங்களோ அவங்களே வந்து இப்போ நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நமது காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை இருவரும் இணைந்து வந்து அந்த எண்டு ப்ராடக்டை வந்து செல் பண்ணுற கடைகள் எதெல்லாம் இருக்கோ அங்கே வந்து சின்ன ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் இருந்தால் கூட வந்து அதையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எதிராக வந்து குற்ற நடவடிக்கை எடுப்பது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக அவங்களுக்கு அபராதமும் வந்து வீசிக்கிட்டு வராங்க. இப்போ அபராதம் வந்து அதிகப்படியாக வந்து இது பண்ணியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் அபராதம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் அதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ அபராதம் வந்து 5000 ரூபாய் முதல் அஃபென்ஸுக்கு, 2வது அஃபென்ஸ் பண்ணும்போது அதுவே வந்து அதிகப்படியாக வந்து 20,000 25,000 வரைக்கும் கூட வந்து போகும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறோம். அதை மீறி வந்து திரும்பவும் அவங்க வந்து இதே தொடர்ச்சியாக வந்து மறுபடியும் இதே குற்றத்தில் ஈடுபட்டால் வந்து அவங்க கடைகளுக்கு கொடுத்த லைசன்ஸ் வந்து அந்த லோக்கல் பாடிஸ் மூலமாக கேன்சலேஷன் பண்ணி அதை வந்து சீல் வைக்கிற மாதிரியான நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு வர்றோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து நம்ம கஞ்சா இதர போதைப் பொருட்கள் இதுக்கு எதிராக வந்து இதுக்கு முன்னாடி அடிக்ட் ஆனவங்க வந்து சின்ன சின்ன வந்து இன்னும் அவங்க கைவிடப்பட முடியாத சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம கண்டுபிடிச்சு அவங்கள அதிலிருந்து எப்படி வந்து மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ நம்ம ரொம்ப வந்து டைட் பண்ணிட்டோம். நம்ம டைட் பண்ணுறதுனால வந்து அவங்க அந்த ரொம்ப அடிக்ட் ஆனவங்களுக்கு கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேராக தான் வந்து இதாகுது. அந்த சோர்ஸையும் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கே வந்து நல்லா தெரியுது இதை வந்து முன்ன மாதிரி வந்து ஈஸியாக வந்து புழக்கத்துக்கு வந்து கொண்டு வர முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து கொண்டு வராங்க. அதையுமே வந்து நம்ம கவுண்டரிங் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு வரோம். தேங்க்யூ.